வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு வேட்டைக்காரருக்கு நிகழ்ந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஜிம் கார்பெட் இவர் மிகப்பெரிய வேட்டைக்காரர். இவர் இந்தியாவில் சுற்றி வந்த பல ஆட்கொல்லி புலிகளையும் சிறுத்தைகளையும் வேட்டையாடி கொண்டிருக்கிறாரு. இவருக்கு நேர்ந்த அமானுஷ்யமான அனுபவங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் கிடையாது. 3 நேரங்களில் இவர் சில வித்தியாசமான அனுபவங்களை உணர்ந்ததாக சொல்லப்படுது. அப்படி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மிகவும் கொடூரமான ஒரு பெண்புலி சம்பாவத் அப்படிங்கிற இடத்துல சுற்றி வந்திருக்குது. பல மனிதர்களையும் கொன்று வந்திருக்குது. அந்த புலியை வேட்டையாடக்கூடிய நேரத்தில் தான் இவருக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த புலியை வேட்டையாடுவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில் தங்கியிருந்திருக்கிறாரு. இரவு நேரங்களில் திடீர்னு இவர் தங்கியிருந்த அறைக்குள்ளே இவரே உறக்க பேசி இருந்திருக்கிறாரு. அங்கேயும் இங்கேயும் ஓடுகிற மாதிரி சப்தங்கள் கேட்டிருக்குது. அதிர்ச்சி அடைந்த அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் விழித்து பார்த்துருக்குறாங்க. திடீர்னு ரூமை விட்டு முகமெல்லாம் வேர்வையோட ஜிம் கார்பெட் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் உள்ளே படுக்கிறதுக்கு பதிலாக இந்த வறண்டாவில் படுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உலர்கள் உளறிக்கொண்டு அந்த இடத்துலையே மீண்டும் படுத்திருக்கிறாரு. இது அவங்களுடைய அசிஸ்டண்ட்டுகளுக்கு ஒன்றுமே புரியலை, குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. புலியை தேடி பல்வேறு இடங்களுக்காக அவர் அலைந்து திரிந்து வந்ததால் ஏதோ குழப்பம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இவர் தானாகவே உறக்க பேசியதும் உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியதும் ரூமுக்குள்ளே ஏற்பட்ட மர்மமான சப்தங்களும் ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்குது. 2வது ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, இவருடைய மற்றொரு ஒரு புலியை கொல்வதற்காக ஆட்கொல்லி புலி தான் ஒரு இடத்திற்கு போயிருக்கிறாரு. அந்த இடத்திற்கு பேர் தாலாதஸ். அதனால தான் அந்த புலி சுற்றி வந்த இடத்தை தாலாதஸ் மேன் ஈட்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த இடத்திற்கு இவர் சுற்றி அலைந்த போது ஒரு இடத்துல ஓய்வெடுத்திருக்கிறாரு. அப்போ வானத்தில் வித்தியாசமான ஏதோ 3 விளக்குகள் வந்திருக்குது. மீண்டும் அவை ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்குது. ஆரம்பத்தில் அந்த பகுதியில் யாராவது வேட்டைக்காரர்கள் வந்திருப்பாங்க. அவங்க டார்ச் லைட்டோ பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது காட்டு தீ ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவருக்கு அதை பெருசுபடுத்தலை. மீண்டும் மறுநாள் தன்னுடைய உதவியாளர்களை அந்த பகுதிக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அவங்க காட்டுத்தீ ஏற்பட்ட மாதிரியோ இல்லை மனிதர்கள் நடமாடினதற்கு உண்டான எந்தவித தடயங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரும் போய் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கிறாரு. எந்த விதமான ஒரு தடயமும் இல்லை. அதனால் இவருக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட்டும் ரொம்பவுமே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதன் பின்னாடி டாக் மேன் ஈட்டர் அப்படிங்கிற ஒரு புலியை கொள்வதற்காக டாக் அப்படிங்கிற பகுதிக்கு போயிருந்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் இவருக்காக அரேஞ்ச் பண்ண வீட்டில் இவர் இரவு நேரத்தில் தங்கியிருக்கிறாரு. கூட இவங்களுடைய உறவினர்கள் மற்றும் உதவியாளர்களும் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு அந்த நாள் இரவு ஒரு மனிதன் மரண வழியில் துடித்து கத்துறது மாதிரியான சப்தங்கள் இவருக்கு கேட்டிருக்குது. அது என்னவாக இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு இவர் துப்பாக்கி எடுத்துட்டு அந்த பக்கம் போயிருக்கிறாரு. ஆனால் எந்த மனிதனும் அங்கே இல்லை. மறுநாள் இதை லோக்கலில் இருந்த மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்போ அவங்க அந்த பகுதியில் ரீசண்டாக ஒரு மனிதனை அந்த டாக் மேன் ஈட்டர் அடித்து கொன்றதாகவும் அவனுடைய ஆன்மா தான் இப்படி சப்தங்களை எழுப்பும், நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதை கார்பெட் மட்டுமில்லை, அவங்க வீட்டில் இருந்தவங்களும் கேட்டிருக்கிறாங்க. மனிதர்களை போன்று குரல் எழுப்பக்கூடிய வித்தியாசமான பல உயிரினங்களை பற்றியும் அவருக்கு தெரியும். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு மிருகத்தினுடைய குரல் இல்லை அப்படிங்கிறது அவர் உறுதிப்படுத்துகிறாரு. அப்படின்னா உண்மையாகவே அது அந்த புலியால் கொல்லப்பட்ட ஒரு மனிதனினுடைய மரண வழியினால் ஏற்பட்ட சப்தமாகத்தான் இருக்குமோ, அல்லது இது பிரம்மையா அப்படின்னு ரொம்பயுமே ஆய்வு பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த பகுதியில் இருந்த பல மக்களும் அந்த சப்தங்களை தாங்களும் கேட்டதாக உறுதி பண்ணுறாங்க. அதனால் இவருக்கு இதற்கு ஒரு விடை தெரியாமல் குழப்பத்தில் மூழ்கி போயிடுறாரு. ஜிம் கார்பெட் ஒரு மிகவும் நேர்த்தியான அனுபவம் மிகுந்த வேட்டைக்காரர். அவருக்கே இப்படிப்பட்ட விஷயங்கள் அனுபவத்தால் உணர்ந்ததால்
இது என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் தன்னுடைய எந்த ஒரு புத்தகத்திலையும் அவர் இது பற்றி குறிப்பிடலை. பர்சனல் குறிப்புகளில் மட்டும் எழுதி வச்சிருந்திருக்கிறாரு. இவருடைய காலத்திற்கு பின்னாடி தான் இவருடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் இவருடன் இருந்த உதவியாளர்களால் இந்த விஷயம் வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக இதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வாகவோ பிரம்மையாகவோ இருந்திருந்தால் ஜிம் கார்பெட் இதை சிந்தித்து பார்த்து தன்னுடைய குறிப்புகளில் கண்டிப்பாக எழுதியிருந்திருக்க மாட்டார். இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இவரும் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின்னாடி தான் இந்த விஷயங்கள் பற்றி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த குறிப்புகளை எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். குறிப்பாக காடுகள் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றியும் நன்கு அறிந்த ஜிம் கார்பெட்டுக்கே இந்த மனிதனுடைய ஓலமும் வானில் கண்ட அந்த வித்தியாசமான விளக்கு வெளிச்சங்களும் மற்றும் அந்த அறைக்குள்ளே நிகழ்ந்த சம்பவங்களும் ஏதோ ஒன்றை அவருக்கு உணர்த்தி இருக்குது. அதனால தான் இந்த அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி அவர் ஆதாரங்கள் இல்லாததால் வெளியில் உறுதிப்படுத்தாமல் தன்னுடைய சொந்த குறிப்புகளில் கடைசி வர விடை தெரியாத ஒன்றாக எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்கிறாரு. அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கத்தான் செய்து யூஎஃப்ஓ பற்றி பன்னெடுங்காலமாக நிறைய ஆய்வுகளும் இருக்குது. அது மாதிரி அன்றைய நாளில் அந்த வேட்டைக்காரரின் கண்ணில் பட்டது ஒரு யூஎஃப்ஓவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் பலருக்கும் ஏற்படலாம். எது எப்படியோ அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டி இருக்குது. மற்றும் ஒரு விசித்திரமான ஒரு இன்சிடெண்ட்டோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.